ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம மாடர்ன் ட்ராமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்ரோச்சஸ் டு லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். என்னால் முடிஞ்ச வரையும் மாடர்ன் ட்ராமா இந்த டாபிக் வந்துட்டு ஷார்டன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ லென்த்தியாக போகுதுன்னு கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ லெட்ஸ் டைவ் இன். ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கிலாந்துக்கு யாரோட இன்ஃப்ளூயன்ஸால் வந்துச்சு அப்படின்னா ரோமன்ஸ் அண்ட் கிரீஸ் பீப்புள். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரீக்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க ட்ராமாக்கு. அதுக்கப்புறம் தான் ரோமன்ஸ். ஸோ அவங்கள இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸாக இங்கிலாந்து பீப்புள் வந்துட்டு ட்ராமா வந்து எழுத ஆரம்பித்தாங்க. டில் நவ் க்ரீக்கில் இல்லை ரோமனில் இருக்கிற பெரிய ட்ராமாட்டிஸ்ட் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மெனாண்டர், அவருடைய பிளேஸ்லேருந்து இமிட்டேட் பண்ணி தான் இன்ன வரையும் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பிளேஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதை இந்த செப்பரேட்டாக எப்படி இங்கிலாந்து பீப்புள் வந்துட்டு க்ரீக் அண்ட் ரோமன் ட்ராமாஸ் வந்து எப்படி எமர்ஜ் ஆச்சு, இங்கிலாந்துக்கு வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நான் தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்துட்டு இங்கே மேலே ஐ பட்டனில் வந்து தெரியும், இல்லாட்டி லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பிலோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும் ட்ராமானா என்ன அப்படின்னு. ஸோ அடுத்தது போகலாம். இங்கிலாந்துக்கு வந்துட்டு எப்படி இந்த மாதிரியான பிளேஸ்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரோமன் இன்ஃப்ளூயன்ஸால் தான். பட் ரோமன் இன்ஃப்ளூயன்ஸில் ரோமன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க. பெரிய பெரிய ஸ்டேஜ் கட்டி ஆக்டர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ண விடுவாங்க. பட் அந்த மாதிரி வந்துட்டு இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு ட்ராமா ஸ்டார்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு ட்ராமா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சர்ச்சுக்குள்ளே தான் ட்ராமா வந்து எனாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மாரல் வந்து டீச் பண்ணும். பைபிளில் இருக்க ஸ்டோரிஸ் மோஸ்ட்லி வந்துட்டு மாரல் தானே டீச் பண்ணும். ஸோ மக்களுக்கு ஏதாவது கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீஸ்ட், சர்ச்சுக்குள்ளே இருக்கிற மக்களே ப்ரீஸ்ட், அவங்கள பேரிஷ்னர்ஸும் சொல்லுவாங்க, அவங்களே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியாக எடுத்து சர்ச்சுக்குள்ளே ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆக்ட் பண்ண பார்த்த உடனே நிறைய பேர் வந்துட்டு சர்ச்சுக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறையா பேர் இந்த கதைகளை கேட்டு இன்னும் கிறிஸ்டியானிட்டியை இன்னும் நல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் மேலே இன்னும் நம்பிக்கை வருது. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து சர்ச்சுக்குள்ளே வந்து நிறைய கூட்டம் கூடுறதுனால சர்ச்சில் இடம் பத்தாததுனால அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே அந்த யார்டு இருக்குள்ள அந்த பிளே கிரவுண்டு அங்கே வந்து கொண்டு வராங்க. அங்கே ஸ்டேஜ் போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு நடித்தோடனே அங்கேயும் இடம் பார்த்தாம கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸ்ட்ரீட்னா எல்லா மக்களும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டேஜ் போட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போய் சர்ச்மேன்லாம் இதில் ஸ்ட்ரீட்ஸில் போய் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இனிமேல் எந்த ப்ரீஸ்ட்டுமே போய் ஸ்ட்ரீட்டில் நடிக்கக்கூடாது, காமனான லேமன் வந்து நடிக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உருவானதான் ஸ்ட்ரீட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஆக்டர்ஸ் தான் டவுனாக போய் நடிச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க எல்லா பிளேஸையுமே. ஸோ இந்த மாதிரி தான் உருவாங்கினவங்க தான் இந்த ஸ்ட்ரீட் ஆக்டர்ஸ். யார் அப்படின்னா காமனான லேமன், சாதாரண லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் மக்கள் இருப்பாங்களே அவங்க தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுலேயுமே மேன் மட்டும் தான் நடித்தாங்க. உமன் நடிக்க வந்து பெர்மிஷன் கிடையாது. உமன் வந்து எப்போ இங்கிலாண்டில் நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1900s அப்புறம் தான் வந்து உமன் நடிக்கவே வந்துட்டு இங்கிலாண்டில் பெர்மிஷன் இருந்துச்சு. அது வரையுமே உமன் கேரக்டர்ஸுமே வந்து மேன் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள் பிளேஸ் மக்களுக்கு பார்த்து போர் அடிச்சப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ரிசரக்ஷன் பார்த்த ஸ்டோரிஸே திரும்ப பார்த்து போர் அடிச்சு போயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொராலிட்டி பிளேன்னு ஒன்று கொண்டு வராங்க. மொராலிட்டி பிளேனா என்ன அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு மோடுன்னு கூட வச்சுக்கலாம். இவங்களாவே ஒரு கதைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதைகளோடான முக்கிய மோட்டோ என்ன அப்படின்னா மக்களுக்கு வந்து ஏதாவது கற்று தரணும் அப்படின்ற மோட்டோவோட ஒரு மொராலிட்டியை உள்ளே வச்சு ஒரு கதைகளில் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் காக்கா கதை மாதிரி அந்த ஊரில் வந்துட்டு நிறைய வந்து கதைகளை வந்துட்டு அவங்களே உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மொராலிட்டி பிளேஸில் இடையில இன்டர்லூடுன்னு ஒன்று வைக்கிறாங்க. மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள் பிளேஸில் இன்டர்லூட் கிடையாது. இன்டர்லூட்னா என்ன அப்படின்னா காமிக் சீன்னு சொல்லுவாங்க. இடையில ஒரு காமிக் சீன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிங்கம் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடையில வடிவேல் வரல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மொராலிட்டி பிளேஸில் என்டையராக சீரியஸாக போயிட்டு இருந்தால் யாருக்குமே வந்து ப்ளே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. ஒரு காமிக் ரிலீஃப் வேணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்டர்லூட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்லூட்ஸும் வந்துட்டு நல்லா ஹிட் ஆகுது. இந்த இன்டர்லூட்ஸ் வந்துட்டு எப்படி ட்ராஜடியில் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். லூசிஃபர் கேரக்டரோட ஒரு ஈவில் கேரக்டர் இருக்கும். லூசிஃபரே வந்துட்டு ரொம்ப அபாயகரமான ஒன்று. பிகாஸ் வந்து பைபிளில் லூசிஃபர் தான் பெரிய வில்லன். ஸோ வந்து லூசிஃபரோட ஒரு அந்த ஈவில் கேரக்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா லூசிஃபரை நோண்டிட்டு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மாடர்ன் மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வில்லனே வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பார். அந்த வில்லனோட இருக்க வந்துட்டு அந்த வில்லனே வந்து காமெடி பண்ண வச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஈவில் கேரக்டர் வந்து பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதை பார்க்குறப்ப மக்களுக்கு வந்து சிரிப்பு வரும்ல. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு இன்டர்லூட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் ஏர்லி ட்ராமா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டெவலப் ஆனோடனே இங்கிலாந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
ஓனாகவே காமெடி அண்ட் ட்ராஜடி வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. அது வரையும் இங்கிலாண்டில் ஓன் காமெடி அண்ட் ட்ராஜடி யாருமே ப்ராப்பராக எழுதப்படல. ஸோ அதுக்கப்புறம் நிக்கோலஸ் யூடால் அப்படின்ற ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காமெடிக்கான ரூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கிரீஸ் அண்ட் ரோமன்லலாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரால்ஃப் ராய்ஸ்டர் அண்ட் டாய்ஸ்டர் அப்படின்ற ஒரு காமெடியை வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் காமெடி. இது எப்போ எழுதியிருக்காரு அப்படின்னா 1500s எழுதியிருக்காரு. ஸோ அதுவும் ப்ராப்பரான ரிலீஸ் ஆன டேட் வந்துட்டு கரெக்டாக தெரில, பட் 1552ன்னு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிக்கோலஸ் யூடால் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காமெடி எழுதினவர் இங்கிலீஷில். அவரோட பேர் என்ன அப்படின்னா நிக்கோலஸ் யூடாலோட ரால்ஃப் ராய்ஸ்டர் அண்ட் டாய்ஸ்டர். அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா கேமர் கர்டன் ஸ்னீடில்ன்ற ஒரு ட்ராமா வருது. அதுவும் காமெடி தான், பட் வந்து அந்த ஆத்தர் வந்து அனானிமஸ், யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பீரியடில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு ட்ராஜடி எழுதுறாரு. அந்த ட்ராஜடி பேர் என்ன அப்படின்னா கார்போடக். அது யார் எழுதுனாங்க அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எழுதுறாங்க. தாமஸ் சாக்வில் அண்ட் தாமஸ் நார்டன் சொல்லிட்டு 2 பேர் வந்து சேர்ந்து எழுதுறாங்க. அதுதான் வந்துட்டு கார்போடக். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராஜடி இன் இங்கிலீஷ் எது அப்படின்னா கார்போடக். அது எப்போ வந்துட்டு பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா 1561. இதுக்கப்புறம் இந்த பீரியட்க்கு அப்புறம் தான் வந்து நான் சொன்னேன்ல, இந்த பீரியட்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராமா வந்து வளர்ந்து வருது. அதுக்கப்புறம் தாமஸ் கிட் வராரு. அதே பீரியடில் தாமஸ் கிட் வராரு. அவருடைய ஸ்பானிஷ் ட்ராஜடி அண்ட் அவருடைய ஃபேமஸான பிளேஸ் வந்து நிறைய பிளேஸ் வந்து ஹிட் ஆகுது. முக்கியமாக அவருடைய ரிவெஞ்ச் ட்ராஜடி, இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடி அப்படிங்கிறது எலிசபெத்தன் ஏஜில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே இருக்குது. ஸோ எலிசபெத்தன் ஏஜில் வந்து ட்ராமா தான் ரொம்ப ஃப்ளரிஷான ஒன்று. பிகாஸ் அந்த ஏஜ் வந்து பேசலைன்னா ட்ராமாவே கிடையாது. ஸோ எலிசபெத்தன் ஏஜில் வந்துட்டு யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு தனியாக வராங்க. யூனிவர்சிட்டி விட்ஸ்னா யார் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுட்டு வந்தாங்க. அதில் வந்துட்டு முக்கியமாக தாமஸ் கிட்டு ஒருத்தர். ஸோ இந்த மாதிரியான எலிசபெத்தன் ஏஜில் ஷேக்ஸ்பியர் தான் ஒரு முக்கியமான ஆள். தாமஸ் கிட் அண்ட் ஷேக்ஸ்பியர் பற்றி நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோட டைமிங்னால நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸாசரேட் பண்ணி சொல்ல முடியல. ஸோ நான் அதோடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேக்ஸ்பியரை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. கொஷின்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஷேக்ஸ்பியர் இந்த பீரியடில் வந்து காமெடி, ட்ராஜடி, ஹிஸ்ட்ரி, ரொமான்டிக் பிளேஸ்னு எல்லா பிளேஸுமே எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு போயிட்டும் கூட. பிகாஸ் அவர் வந்து 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு. எல்லா சானட்ஸுமே ஹிட்டான சாங்ஸ். ஸோ எலிசபெத்தன் ஏஜில் வந்து யார் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா எலிசபெத் தான் ரூல் பண்ணாங்க. எலிசபெத் ரூல் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ட்ராமாக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால நிறைய ரைட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பித்தாங்க. முக்கியமாக கிறிஸ்டபர் மார்லோ, தாமஸ் டெக்கர், ஜான் ஃப்ளெச்சர், ஃப்ரான்சிஸ் பியோமாண்ட், அதுக்கப்புறம் பென் ஜான்சன் அண்ட் ஜான் வெப்ஸ்டர். இதுலேயுமே வந்துட்டு ஃப்ளெச்சர், பியோமாண்ட்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட கொலாபரேஷனில் நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க. அது கொஷின்ஸாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்னங்கிறது தெரிய வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டீட்டெயில்டாக பென் ஜான்சனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பென் ஜான்சன் வந்துட்டு காமெடி ஆஃப் மேனர் அண்ட் காமெடி ஆஃப் ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜானர் வந்து தனியாக உருவாக்கி வச்சார் ட்ராமாவில். அதே மாதிரி சட்டைரிக்கல் பிளேஸ் நிறைய எழுதினார். முக்கியமானது என்ன அப்படின்னா வோல்போனே, த ஆல்கெமிஸ்ட் அண்ட் பார்த்தலோமியோ ஃபேர். இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எலிசபெத்தன் ஏஜில் பென் ஜான்சன் வந்துட்டு நிறைய பேர் இந்த பீரியட்லேயே ரூல்ஸ் முக்கியமாக ஃபாலோ பண்ணி எழுதினது யாருன்னா பென் ஜான்சன் மட்டும்தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எழுதினாரு. மித்தவங்க எல்லாருமே காமெடி அண்ட் ட்ராஜடியை மிக்ஸ் பண்ணி ஷேக்ஸ்பியர்லாம் ட்ராஜிக் காமெடின்னு எழுதுவார். பட் அக்கார்டிங் டு க்ரீக் ரூல்ஸ் வந்து ட்ராஜடினா நீ ட்ராஜடி மட்டும்தான் எழுதணும். என்டையராக அந்த பிளேயில் வந்துட்டு ஃபுல்லாக ட்ராஜடி மட்டும்தான் போகணும். காமெடினா காமெடி மட்டும்தான் எழுதணும். ஆனால் வந்துட்டு ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கிளாசிக்கல் ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி ட்ராஜடி காமெடியும் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ஜானர் வந்து கொண்டு வந்தார். இது வந்து பென் ஜான்சன் வந்து இந்த மாதிரிலாம் எழுதலை, அவர் வந்து ப்ராப்பராக தான் எழுதினார். ஸோ அதுக்கப்புறம் ஜான்சனுடைய ஸ்டைலே ஃபாலோ பண்ணி ஒரு பெரிய பிளே வந்திருக்கு. அது பிளே பேர் என்ன அப்படின்னா த நைட் ஆஃப் த பர்னிங் பெஸ்டல் அப்படின்ற ஒரு பிளே. இந்த பீரியடில் வந்து நிறைய பேர் எழுதினாங்க. அதுலேயும் ரிவெஞ்ச் ட்ராஜடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு 2 ரைட்டர் மட்டும் தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி யார் அப்படின்னா நம்ம தாமஸ் கிட்ட. அவருடைய என்ன ஒர்க் அப்படின்னா ஸ்பானிஷ் ட்ராஜடி. அதே மாதிரி ஜான் வெப்ஸ்டர், இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவருடைய ஒயிட் டெவில் ஒர்க்கும் த டச்சஸ் ஆஃப் மால்ஃபியும் வந்துட்டு ஃபேமஸான ரிவெஞ்ச் பிளேஸ். ஸோ எலிசபெத்க்கு அப்புறம் வந்து யார் ரூலுக்கு வராங்க இங்கிலாந்துக்கு அப்படின்னா ஜேம்ஸ் வந்து ரூலுக்கு வருவார். ஜேம்ஸ் வந்து ரூல் பண்ண வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அவரும் வந்து ட்ராமா ரொம்ப ஹெல்ப் பண்ணிவிட்டு நிறைய மக்களுக்கு வந்துட்டு ஆதரிச்சிட்ருப்பார், நிறைய ரைட்டர்ஸ் ஆதரிச்சிட்ருப்பார். பட் ஜேம்ஸ் வந்து அவருடைய சீட்டில் வந்துட்டு ரொம்ப நாள்
பிடிக்கல. என்ன ஆகுது அப்படின்னா ஜேம்ஸ் ஒன் வந்துட்டு ரிலீஜியனில் வந்து பிரச்சனை வந்ததுனால பியூரிட்டன்ஸ் சர்ச்லேயே வந்து பியூரிட்டன்ஸ் ஒரு தனியாக குரூப் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைபிளை வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வாழக்கூடியவங்க, என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஜேம்ஸ் ஒன்னை தூக்கிட்டு பியூரிட்டன்ஸ் வந்து ரூலுக்கு வராங்க. ஸோ பியூரிட்டனோட ரூலை வந்துட்டு இன்டகிரம் பீரியட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி காமன்வெல்த் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பியூரிட்டன்ஸ் வந்து தியேட்டர்ஸ்லாம் பேன் பண்ணிடுறாங்க. யாருமே இனிமேல் ப்ளே வந்து எழுதவே கூடாது. அப்படி யாராவது ப்ளே எழுதுனாங்கன்னா கூட அந்த புக்கை வந்துட்டு எரிச்சிருவாங்க, அவங்கள தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, அந்த மாதிரியான ப்ளே ரைட்ஸை. ஸோ இந்த மாதிரி ப்ளே ரைட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குடைச்சல் வந்தோடனே ட்ராமா வந்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்குது. பியூரிட்டன் ஏஜுக்கு அப்புறம் தான் வந்துட்டு திரும்ப ட்ராமா ஃப்ளரிஷ் ஆச்சு. அது எப்போ அப்படின்னா பியூரிட்டன் ஏஜ் வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பியூரிட்டன்ஸோட ரூல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ல்ஸ் டூ அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ரெஸ்டோர் பண்ணுறாங்க. சார்ல்ஸ் டூ வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருந்தவர். ஸோ அந்த ஃப்ரெஞ்சு கிங் வந்துட்டு இங்கே ரெஸ்டோர் பண்ணுறாங்க இங்கிலாண்டுக்கு நீங்கள் கிங்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி சார்ல்ஸ் டூ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா திரும்ப ட்ராமா வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிக்குது. அவர் நிறைய ரைட்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறார். பிகாஸ் அவருக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சார்ல்ஸ் டூவோட பீரியடில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஸ்ட்ரிக்டாக எந்த லாஸுமே ஃபாலோ பண்ணல. அதனால் மக்களும் வந்துட்டு அவங்க மனப்போன போக்கில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் குடிக்கிறாங்க, சீட்டாடுறாங்க, ஈவன் உமன் கூட சீட்டாட ஆரம்பிச்சிட்டாங்களே இப்போ அந்த கிளப் ஹவுஸில் போய். ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்ததுக்கப்புறம் செக்ஷுவாலிட்டி அண்ட் செக்ஷுவல் அப்யூசஸ்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அதை ரிகார்டிங்காகவே பிளேஸாகவே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவாலிட்டி, அப்சீனிக் வேர்ட்ஸு, கரெக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுல, அஃபென்சிவான வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறது, ஸ்லாங்கும் சரியில்லாமல், ஸோ இங்கிலீஷோட மேனரிசமே அப்படியே கெட்டு போயிடுது இந்த சார்ல்ஸ் டூ பீரியடில். இது எல்லாத்தையுமே பார்த்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள சட்டைரைஸ் பண்ணி ரெஸ்டோரேஷன் காமெடி அப்படின்ற ஒரு ஜானர் கொண்டு வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ரெஸ்டோரேஷன் காமெடியில் தான் வந்து மக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தன்னுடைய ரைட்டிங்ஸ் மூலமாக தன்னுடைய ட்ராமா மூலமாக எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ட்ராமா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மாதிரி செக்ஷுவல் திங்ஸு, அதுக்கப்புறம் நிறைய அப்யூசஸ்ஸு, அப்புறம் வந்து கொள்ளை இந்த மாதிரியான திங்ஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுடைய ஒர்க்ஸில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி ரொம்ப வல்கர் காமெடிஸ் தான் வந்துட்டு ரெஸ்டோரேஷன் காமெடியில் வந்து இருந்திருக்கு. அதில் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா ஆல் ஃபார் லவ், ஜான் ரைடனோட ஆல் ஃபார் லவ், அதுக்கப்புறம் வில்லியம் விச்சர்லியோட த கண்ட்ரி ஒய்ஃப், வில்லியம் கான்க்ரூவோட த வே ஆஃப் தி வேர்ல்டு. இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டான திங்கு. பிகாஸ் அந்த ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ஜான் ரைடனோடைய அவுரங்கசீப், அதுக்கப்புறம் தாமஸ் ஆட்வேயோட வெனஸ் ப்ரிசர்வ்டு, ஜார்ஜ் எத்ரஜோட த மேன் ஆஃப் மூட், அதுக்கப்புறம் த ஜான் வான்பிராக் த ரிலாப்ஸ். ஸோ இதெல்லாம் கேட்டுக்காங்க. பட் இந்த 3 ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்காங்க ரெஸ்டோரேஷன் காமெடிஸில். ஸோ ரெஸ்டோரேஷன் பீரியடில் ரெஸ்டோரேஷன் காமெடி மட்டும் தான் ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை, பேத்தட்டிக் ட்ராமா அப்படின்ற ஒரு ஜானர் ஃபேமஸாக இருந்துச்சு, ஹீரோயிக் ட்ராமா அப்படின்ற ஒரு ஜானர் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ ரெஸ்டோரேஷன் காமெடியை பேசுகிறப்போ ரெஸ்டோரேஷன் காமெடி நான் சொன்னேன்ல ரொம்ப வல்கராக இருக்கும்னு. ஸோ ரெஸ்டோரேஷன் காமெடியை எதிர்த்து அந்த காமெடி எது அப்படின்னா சென்டிமெண்டல் காமெடி. சென்டிமெண்டல் காமெடினா என்ன அப்படின்னா ரெஸ்டோரேஷன் காமெடியில் ரொம்ப அப்சிகினிக்கான சீன்ஸ்லாம் காமிப்பாங்க, நிறைய வல்கரான திங்ஸ்லாம் வந்துட்டு அதில் போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லவ், மேரேஜ் எதுவுமே வந்துட்டு கரெக்டாக காட்ட மாட்டாங்க. இங்கிலீஷ் மேனரிசம்ஸ்க்கு அப்போஸ்டாக தான் எல்லாம் இருந்துச்சு. பட் சென்டிமெண்டல் காமெடியில் ப்ராப்பரான மிடில் கிளாஸ் லைஃபோடைய மக்களுடைய லைஃபு அதை வந்துட்டு ரொம்ப மொராலிட்டியோடு கொண்டு போயிருப்பாங்க. சென்டிமெண்டல் காமெடி வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருக்கும், அவங்களோட காமெடியை பார்த்தாலே ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் வந்துட்டு ரெஸ்டோரேஷன் காமெடி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ரியலிசம் ஆர் ப்ராப்ளம் பிளேஸ்னு சொல்கிறாங்க. ரியலிசம்னா என்ன அப்படின்னா ரியலிஸ்டிக் பிளேஸு. ரியலிசமில் யதார்த்தமான ஒரு மிடில் கிளாஸ் பையனோ ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடக்கிற உண்மைகளை வந்து ஒரு சிம்பிளான லாங்குவேஜ் ரியலிஸ்டிக்காக ஒரு எவ்ரிடே லைஃப்பில் என்னென்ன இன்சிடென்ட்ஸாக நடக்குமோ அதை அப்படியே வந்து இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க அந்த ட்ராமாவில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஷேக்ஸ்பியரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியாத சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பார். 12th நைட்டு அந்த மாதிரியான திங்ஸில். ட்ராஜடியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ராஜாக்கள் அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வச்சு ட்ராஜடி எழுதியிருப்பார். பட் ரியலிசமில் நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில் வர கேரக்டர்ஸ் அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ரியலிஸ்டிக்கான திங் மட்டும்தான் எழுதுனாங்க. அந்த மாதிரியான எழுதுகிற ட்ராமாஸ் மட்டும்தான் இந்த ஜானருக்குள்ளே வருது. இதுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியரோட 3 பிளேஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் எழுதியிருப்பார். மெஷர் ஃபார் மெஷர், ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல், ராயலஸ் அண்ட்
அண்ட் கிரெசிடா. அது வந்து எஃப்எஸ் போஸ் அப்படின்ற ஒரு கிரிட்டிக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ராப்ளம் பிளேஸ்ன்னு தனியாக கேட்டகரைஸ் பண்ணிட்டாரு. இந்த ப்ராப்ளம் பிளேஸாக ஒரு ரியலிசம் வந்துட்டு 19th and 20th சென்ச்சுரியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதுக்கு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா ஹென்ரிக் இப்சன். ஸோ ஹென்ரிக் இப்சன் இல்லாமல் ரியலிசம் இல்லை. அவர் தான் வந்துட்டு இதை வந்து ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணியிருக்காரு. அவருடைய த டால்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கு. பிகாஸ் அந்த ஃபேமஸான ஒர்க்கில் வந்துட்டு நான் வந்து ரியலிசம்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டால்ஸ் ஹவுஸில் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த பொண்ணு நோரா அப்படின்ற வந்து ஒரு ப்ரொடகானிஸ்ட் இருப்பாள். அவளோட வாழ்க்கையில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக தான் இருப்பாள். பட் வந்து அவளோட வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்காது. அவளோட வாழ்க்கையை வந்து யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃபாதர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒய்ஃபோட வாழ்க்கை. ஸோ ஒய்ஃப் வந்துட்டு எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும், எனக்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிற ஒர்க்கு தான் வந்து இந்த டால்ஸ் ஹவுஸ். அவள் வந்து அதுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுவாள். ஸோ மிடில் கிளாஸ் கேர்ள் அவளுடைய ரைட்ஸ் வந்து எப்படி வாங்குறா அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக அழகாக சொல்லியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு ஹென்ரி கிப்சனோட ஃபேமஸான ரியலிஸ்டிக் பிளே. அது இல்லாமல் ஏடபிள்யூ பினாரோ, ஆர்த்தர் ஜோன்ஸு, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, ஜான் கால்ஸ்வொர்த்தி அவங்களுடைய ஒர்க்ஸுமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ரைட்டர் வந்துட்டு இதை வந்துட்டு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணார் அப்படின்னா ஹெச் கிரான்வில் பார்க்கர் அப்படின்ற ஒரு ரைட்டரும் வந்துட்டு இதை வந்து ஃபேமஸாக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ரியலிசம்லேருந்து எமர்ஜ் ஆனது தான் வந்துட்டு 20th சென்ச்சுரியில் நேச்சுரலிசம்னு தனியாக ஒரு பிளேஸ் வந்துட்டு உருவாச்சு. ஸோ ரியலிஸ்டிக் பிளேஸ் மாதிரி தனி ஜானராக நேச்சுரலிஸ்டிக் பிளேஸும் உருவாச்சு. ஸோ நேச்சுரலிசமில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் லைஃபை அதே மாதிரி ரியலிஸ்டிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எழுதுகிற பிளேஸ் தான் வந்துட்டு ரியலிசம் ஆர் நேச்சுரலிசம்னு சொன்னாங்க. இதில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கால்ஸ்வொர்த்தி, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட நம்பர் ஆஃப் பிளேஸ் வந்துட்டு இதை வந்துட்டு போர்ட்ரே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷாவோட பிக்மேலியன் அப்படின்ற ஒரு ஒர்க்கும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான பிளேஸில் வந்து எந்த தீமை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆஃப் மேரேஜ், ஜஸ்டிஸ், லா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உமனோட இண்டிபெண்டன்ஸ், ஃபெமினிசம் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ரியலிஸ்டிக் பிளேஸில் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டருக்குள்ளே ரெண்டு வந்து முக்கியமாக வருது. ஒன்று தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டி, இன்னொன்று வந்து எபிக் தியேட்டர். ஸோ எக்ஸ்பிரிமெண்டல் தியேட்டர் அப்படின்னா ரைட்டர்ஸ் வந்துட்டு 19th சென்ச்சுரியிலோ 20th சென்ச்சுரியிலையோ ட்ராமாவில் புதுசாக வந்துட்டு திங்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ட்ரை பண்ணாங்க. அது வந்துட்டு சக்ஸஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண தியேட்டரில் வந்துட்டு ஃபேமஸான தியேட்டர் எது அப்படின்னா தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டியும் எபிக் தியேட்டரும். அதுக்கு வந்துட்டு நோட்டபிளான ரைட்டர்ஸ் இது யார் ட்ரை பண்ணா அப்படின்னா தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டியை ட்ரை பண்ணவர் வந்துட்டு ஆண்டோனின் ஆர்டாடு, எபிக் தியேட்டர் ட்ரை பண்ணவர் வந்துட்டு பெர்னார்ட் பிரச். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஆண்டோனியன் ஆர்டாட் பார்க்கலாம். இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர். தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டிக்கு ஃபேமஸானவர் வந்து ஆண்டோனியோ அவருடைய ஒர்க்கில் லீ தியேட்டர் H&Wல எப்படி வந்து என்னுடைய ட்ராமா இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டி அப்படிங்கிறத மக்களுக்கு அவங்க சொல்ல வர தீமை ஆழமாக பதிய வைக்கணும். அவங்க ட்ராமா வந்துட்டு மக்கள் பார்க்க வந்தாங்க அப்படின்னா அவங்களோட மனசில் வந்துட்டு அது ஆழமாக பதிஞ்சிடணும் அவங்க சொல்ல வர தீம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு படத்துலையோ ஒரு ட்ராமாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ரேப் பண்ணுற அப்படின்ற ஒரு தீம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரேப் தீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த பொண்ணை வந்து எவ்வளோ பாதிக்குது, இல்லை அந்த பையனை வந்து எவ்வளோ பாதிக்குது, அதன் மூலமாக அவங்க சுற்றி இருக்கவங்க எவ்வளோ பாதிக்கிறாங்க அப்படின்றத வந்து எடுத்து காட்டணும். அந்த ட்ராமா வந்து பார்க்கறது மூலமாக அந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஈர்க்கப்படணும், அவங்களுக்கு வந்து அதை ரொம்ப பாதிக்கணும், ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ அதை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான தப்பை வந்து செய்யணும்னே தோணக்கூடாது அப்படின்ற டார்கெட் தான் வந்து ஆண்டோனியோ வந்து அவருடைய தியேட்டரை வந்து செட் பண்ணணும்னு நினச்சாரு. அதே மாதிரி தான் தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டியில் இருக்கிற ட்ராமாஸும் இருந்துச்சு. ஸோ இந்த தியேட்டர் ஆஃப் க்ரூவாலிட்டியை அதிகமாக யாரும் ஃபாலோ பண்ணா அப்படின்னா ஆல்பர்ட் கெமு த எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட், அதுக்கப்புறம் ஜீன் ஜெனட் அப்படின்ற 2 பேரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து எபிக் தியேட்டர். ஸோ இந்த எபிக் தியேட்டர் வந்துட்டு ஜெர்மனியில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ்க்கு வந்து வந்திருக்கு. ஸோ எபிக் தியேட்டர் மோஸ்ட்லி எந்த தீம்
தீமில் வந்து பேசுவாங்க அப்படின்னா பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய திங் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூலிங் நம்ம நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதிலே வந்துட்டு நிறைய பிரச்சனை வந்துட்டு அந்த ரூலிங் பார்ட்டி மேலே இருக்கும். இல்லை வந்து பொலிட்டீஷியன்ஸ் மேலே நிறைய அலிகேஷன்ஸ் வந்து மாற்றி மாற்றி வைப்பாங்க. ஸோ பாலிட்டிக்ஸில் அந்த கிளைமேட் சேஞ்ச் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட பீரியடில் அந்த மிட் 20th சென்ச்சுரியில் தான் எபிக் தியேட்டர் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. 1950 அந்த வேர்ல்டு வார் நடக்கிற டைமில் அவங்களோட ஜெர்மனியில் எப்படி வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நாசிஸ் தானே, ஸோ அவங்களுடைய மக்கள் வந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க அந்த ரூல்னால, அந்த பாலிட்டிஷியன் எப்படி இருந்தாங்க, அந்த இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே திங்கை வந்து நம்ம நாட்டிலையும் டிஸ்கஸ் பண்ணாங்க ட்ராமா மூலமான, அதையும் வந்துட்டு எபிக் தியேட்டர் தான் கால் பண்ணுவாங்க. இதுக்கு ஃபேமஸான ப்ராக்டிஷனர்ஸ் யார் யார் அப்படின்னா எர்வின் பிகாஸ்டரு, விளாடிமிர் மயாஸ்கோஸ்கி, பெர்டால்ட் பிரெச். ஸோ பெர்டால்ட் பிரெச் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தர். அதில் எபிக் தியேட்டர்ன்ற வார்த்தையை காயின் பண்ணவர் வந்து எர்வின் பிகாஸ்டர். பட் எபிக் தியேட்டரில் இந்த எஃபெக்ட் வந்துட்டு இருந்தால் தான் எபிக் தியேட்டர் வந்து ஹிட் ஆகும், ட்ராமாவில் ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்துட்டு பெர்டால்ட் பிரெச். ஸோ என்ன எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா ஏலியனேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணாங்க. ஜெர்மனியில் வந்து அதை ஃப்ரம் டங்ஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் வந்து எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் எஃபெக்ட் ஆர் ஏலியனேஷன் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த ஏலியனேஷன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து தன்னுடைய ரியாலிட்டியில் வந்து தன்னை வந்து டிட்டச் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் போய் எபிக் தியேட்டர் ட்ராமா பார்க்க போய் உட்காறேன் அப்படின்னா நான் வந்து அந்த ட்ராமாவை பார்க்கும்போது நான் என்னை சுற்றி நான் என்ன நடக்குது அப்படிங்கிறதே மறந்துடுவேன். ட்ராமாக்குள்ளே ஆழமாக போய் அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகிடுவோம். ஸோ அதை தான் வந்துட்டு எபிக் தியேட்டர் வந்துட்டு டார்கெட் பண்ணாங்க. பெர்டால்ட் பிரெச் வந்துட்டு ஏலியனேஷன் எஃபெக்டை சொல்கிறாரு. ஸோ உன்னுடைய ரியாலிட்டி வந்துட்டு நீ மறந்துட்டு அந்த கேரக்டர்ஸோட ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸோட போய் ரொம்ப கனெக்ட் ஆகிடணும். ஸோ ஃபிக்ஷனல் ஒரு கேரக்டர்ஸை போய் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து நடந்துக்குவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டிக்ஸே டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆகி கரெக்டாக இவங்கெல்லாம் இந்தந்த தப்பு பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் இந்தந்த தப்பு பண்ணியிருக்காங்க, ஸோ யார் கடைசியில் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த கெப்பாசிட்டி ஆஃப் ஆக்ஷன் டு மேக் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்பெக்டேட்டரை வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ண விடணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பகுத்தறிகிற தன்மை வரணும் அப்படின்றதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த எஸ்ட்ரேஞ்ச்மெண்ட் எஃபெக்டை வந்து நம்ம பெர்டால்ட் பிரெச் வந்து இந்த பிளேயில் வந்து கொண்டு வந்தார். ஸோ பெர்டால்ட் பிரெச்சுக்கு அப்புறம் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு இந்த எஃபெக்டை வந்து ஃபாலோ பண்ணாங்க. எஃபெக்ட் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா நிறைய ரைட்டர்ஸும் வந்துட்டு அதனால வந்து பயனும் அடைஞ்சாங்கன்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் த லைஃப் ஆஃப் கலீலியோ, மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன், த குட் பர்சன் ஆஃப் ஷூஷ்மன் ஆர் த குட் உமன் ஆஃப் ஜெட்ஸ்வான் அப்படின்ற இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எபிக் தியேட்டரை வந்து ஃபாலோ பண்ணி எழுதினப்பட்டது தான். தியேட்டர் ஆஃப் அப்சர்டை பற்றி நான் இதில் சும்மா ஜிஸ்ட் மட்டும்தான் கொடுக்குறேன். இதோட வீடியோவில் வந்துட்டு நான் லிட்ரரி மூமெண்ட்ஸ் அப்படின்ற வீடியோவில் இதை பற்றி கிளியராக பேசியிருப்பேன். டைம் பீயிங்னால நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்னா என்ன அப்படின்னா வாழ்க்கையே வந்துட்டு எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமல் விரக்தி நிலைமையில் இருப்பாங்கள்ல, எதுக்கு வாழ்கிறோன்னே தெரில அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தமிழில். ஸோ அந்த மாதிரியான சென்டென்ஸ் அந்த மாதிரியான தீமில் தான் வந்து தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் வந்து எழுதுனாங்க. இந்த தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் வந்து எந்த தியரியில் வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்னா எக்ஸிஸ்டென்ஷியலிசம்னு சொல்லுவாங்க. சும்மா வாழ்க்கையை வந்து நம்மளும் வாழ்கிறோம், எப்போ யார் வந்து காட் வந்து நம்மளை எதுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாருன்னு தெரில, ஸோ அவருக்கு தோணுச்சுன்னா நம்மளை இந்த உலகத்துலேருந்து கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஒரு பீதியிலே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எதுக்காக வாழ்கிறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன பர்பஸ் அப்படின்ற ஒரு திங்கே இல்லாமல் வந்து இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ் மட்டும்தான் தியேட்டர் ஆஃப் அப்சர்டில் வந்து எழுதுவாங்க. அதுக்கு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா சாமுவல் பெக்கெட். அவருடைய வெயிட்டிங் ஃபார் கோடோட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பிளே இருக்குது. மோஸ்ட்லி அவர் வந்து ஃப்ரெஞ்சில் தான் எழுதியிருக்காரு, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. இந்த வெயிட்டிங் ஃபார் கோடோட்டை வந்து நான் கதை சொன்னேன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட்னா என்ன அப்படிங்கிறது. இந்த வெயிட்டிங் ஃபார் கோடோட்டில் 2 கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒன்று விளாடிமிர், அன்னி ஈஸ்ட்ரோகான். ஸோ இந்த விளாடிமிர் ஈஸ்ட்ரோகானும் வராத தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் பேர் தான் கோடோட். இந்த என்டையர் பிளேலையும் வந்துட்டு இந்த கோடோட்டுக்காக இவனுங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசி வரையும் அவன் வரமாட்டான். நம்மளுக்கும் ஏன் அவன் வரலைங்கிறதும் புரியாது. அதே மாதிரி இந்த விளாடிமிரும் இந்த ஈஸ்ட்ரோகானும் 2 பேரும் வந்துட்டு அடிக்கடி வந்து பேசிப்பாங்க. அடிக்கடி ஏதாவது ஃப்ரூட்லெஸ் ஆக்ஷன்ஸை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் எதுக்கு அது செய்கிறானே தெரியாது. பட் அந்த மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி வந்துட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பானுங்க. பட் இவன் சொல்கிற டைலாக்கும் அவன் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. பட் வந்து எதுக்கு செய்கிறாங்கன்னே தெரியாமல்
புரியாமல் கடைசி வரையும் அந்த பிளேயில் வந்து போய்கிட்டே இருக்கும், நம்மளுக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ அந்த மாதிரி புரியாத நாவல்ஸ் பிளேஸை தான் வந்துட்டு இவங்க எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஃபேமஸான பிளே என்ன அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் கோடோட்டும் என் கேம் அப்படின்ற ஒரு இந்த இதுவும். வெயிட்டிங் ஃபார் கோடோட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸில் வந்துட்டு இது ரிகார்டிங்காக நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தாமஸ் பெக்கெட்டோடைய ப்ரோஸ் ஃபிக்ஷன்லேயும் வந்து தியேட்டர் ஆஃப் அப்சர்டுன்ற திங்கை வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் அப்படின்னா மேலோன் டைஸ் அப்படின்ற ஒரு இதுவும் அந்த அன்னேமபிள் அப்படின்ற 2 ஒர்க்ஸும் வந்து பெக்கெட் வந்து ப்ரோஸ் ஃபிக்ஷனை வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான திங்ஸு தியேட்டர் ஆஃப் அப்சர்டை பொறுத்த வரையும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது காமெடி ஆஃப் மெனாஸ் அப்படின்ற ஒன்று. காமெடி ஆஃப் மெனாஸ் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றி காமெடி பண்ணுவாங்கள்ல. ஸோ பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கும், அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடையிலையும் வந்து ஒரு காமெடி பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உலகமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயில் வந்து அந்த போயிட்டு இருந்துச்சு, அந்த பிளேயில் வர கேரக்டர்ஸ்லாம் உலகமே அழிய போகுது அப்படின்ற பயத்தில் இருந்தாங்க அப்படின்னா அந்த பயத்துக்கு இடையில ஒரு காமெடி வரும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் தான் வந்துட்டு காமெடி ஆஃப் மெனாஸில் எழுதுனாங்க. இதுக்கு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா ஜீன் ஜெனட். ஸோ ஜீன் ஜெனட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதில் அப்படின்னா எபிக் தியேட்டரில், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜீன் ஜெனட் அப்படிங்கிறவர் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ரைட்டர் காமெடி ஆஃப் மெனாஸ்க்கு. ஸோ காமெடி ஆஃப் மெனாஸ்க்கு வந்து ஜீன் ஜெனட், ஹெரால்டு பின்டர், அதுக்கப்புறம் எட்வர்ட் ஆல்பி, இவங்க 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எட்வர்ட் ஆல்பி வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வர்ஜீனியா வுல்ஃப் அந்த ஒர்க் மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஹெரால்டு பின்டரோட பர்த்டே பார்ட்டி அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து ஃபேமஸாக இருக்கக்கூடியதான் காமெடி ஆஃப் மெனாஸில் ஃபேமஸான ஒர்க் எது அப்படின்னா ஹெரால்டு பின்டரோட த பர்த்டே பார்ட்டி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீன் ஜெனட் வந்துட்டு இதை கரெக்டாக வந்துட்டு கைட் பண்ணி அதை வந்து நல்லா டெவலப் பண்ணது வந்து இந்த ஜானர் வந்து ஜீன் ஜெனட் தான். ஸோ இது இல்லாமல் இவங்க 3 பேர் இல்லாமல் டாம் ஸ்டாப்பர்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பிளே ரைட் இருக்கார். அவரும் வந்து காமெடி ஆஃப் மெனாஸில் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஹெரால்டு பின்டரோடைய கேட்டகரி ஆஃப் காமெடி. ஸோ ஹெரால்டு பின்டரோடைய அந்த நான் சொன்னேன்ல பர்த்டே பார்ட்டி அந்த ஒர்க்குக்காகவே அவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. எப்போ அப்படின்னா 2005 வந்துட்டு நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் வந்து வாங்கியிருக்காரு. இதையும் நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ பர்த்டே பார்ட்டி, டம்ஸ்டார், கேர்டேக்கர், கலெக்ஷன், லவர், டீ பார்ட்டி, ஹோம் கம்மிங், ஆஷஸ் டு ஆஷஸ், இது எல்லாமே பின்டரோடைய காமெடிஸ் தான். எல்லா காமெடிஸ்லேயுமே வந்துட்டு காமெடி ஆஃப் மெனாஸ் அப்படிங்கிறத திங்க தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. காமெடி ஆஃப் மெனாஸ்னால் ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிளே முழுக்க வந்துட்டு அண்டர்லைன்டாக ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து வந்துட்டே இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன வேணாலும் நடக்கலாம். வாழ்க்கை வந்து ஒரு அன்சர்டைனிட்டி. அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணா, ஃபார் எக்ஸாம்பிள் டெத் கூட நிகழலாம் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு திங்கில் எப்பயுமே ஒரு பீதியிலே வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காமெடி பண்ணணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன், அந்த மாதிரியான ஒரு பயத்தில், வாழ்க்கை பயத்தில் போயிட்டு இருக்கிறப்போ இடையில காமெடி பண்ணுற மாதிரியான ஒரு திங் தான் வந்து இந்த பிளேஸில் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிளாக் காமெடின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் காமெடினா என்ன அப்படின்னா பிளாக் ஹியூமர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாழ்க்கையில் நடக்கிற நிறைய ட்ராஜடியை வந்துட்டு காமெடியோடு சேர்த்து சொல்கிறது தான் வந்துட்டு பிளாக் காமெடி. இதுக்கு வந்து ஃபேமஸான ரைட்டிங்ஸில் என்னென்னு அப்படின்னா ஜோசப் ஹெல்லரோட கேட்ச் 22 இது எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா 1961. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நிறைய கொஷின்ஸில் வந்து கேட்டுட்டு வராங்க. இதே பிளாக் காமெடியை வந்துட்டு ட்ராஜிக் ஃபார்ஸ்ன்னு யார் சொல்கிறா அப்படின்னா இயானஸ்கோ அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து சொல்கிறாரு. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் காமெடி வந்து ஃபேமஸான திங். அந்த பிளாக் காமெடியில் 3 பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒன்று கேட்ச் 22, அதுக்கப்புறம் வந்துட்டு த ஜான் எர்விங்கோட த வுட் அக்கார்டிங் டு கார்ப், அதுக்கப்புறம் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டிங்கும் இருந்திருக்கு. அது யார் எழுதியிருக்கா அப்படின்னா தாமஸ் ஃபின்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எழுதியிருக்காரு. பிளாக் காமெடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஆங்க்ரி யங்மேன். இந்த ஆங்க்ரி யங்மேன்னா என்ன அப்படின்னா ஆங்க்ரி யங்மேன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்துச்சு. அதில் நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு பார்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த ரைட்டர்ஸ் எழுதின ட்ராமா தான் வந்துட்டு ஆங்க்ரி யங்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியில் வந்தது. ஸோ ஆங்க்ரி யங்மேனில் ஃபேமஸான பிளே ரைட்ஸில் யார் அப்படின்னா ஜான் ஆஸ்பர்ன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஃபேமஸான பிளே ரைட்டு. ஸோ நான் லிட்ரரி மூமெண்ட்ஸ் வீடியோ சொன்னேன்ல, அதுலேயும் வந்துட்டு ஆங்க்ரி யங்மேனை வந்துட்டு நான் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதில் போய் நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். ஜான் ஆஸ்பார்ன், கிங்ஸ்லே ஏமிஸ், இவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ரைட்டர்ஸ் ஆங்க்ரி யங்மேன் குரூப்பில். அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்க்ரி யங்மேனில் வந்துட்டு ட்ராமா மட்டும் எழுதாமல் நிறைய நாவல்ஸும் எழுதுனாங்க. ஜான் ஆஸ்பார்னோட லுக் பேக் இன் ஆங்கர் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1956 பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ லுக் பேக் இன் ஆங்கர் அப்படின்றது தான் வந்துட்டு ரொம்ப
ஃபேமஸான ஒரு ரைட்டிங். யாரோடது அப்படின்னா ஜான் ஆஸ்பானோடது. லுக் பேக் இன் ஆங்கர் வந்துட்டு ரொம்ப ஹிட்டான ஒரு ப்ளே. ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் அபவுட் ஆங்க்ரி யங் மேன். அதுக்கப்புறம் இவரை ஃபாலோ பண்ணி ஆங்க்ரி யங் மேனில் அந்த திங்கை வந்துட்டு என்ன எழுதுவாங்க இந்த ட்ராமாட்டிஸ்ட்லாம் வந்து மோஸ்ட்லி எதை எழுதியிருக்காங்க அப்படின்னா மிடில் கிளாஸு லோவர் கிளாஸ் பீப்புளோட சஃபரிங்ஸ், முக்கியமாக லோவர் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த வாருங்கிற ஒரு விஷயத்தினால. மாடர்ன் 1950s தான் வந்து ஆங்க்ரி யங் மேன் குரூப்போட ட்ராமாட்டிஸ்ட்லாம் ரொம்ப ஹிட் ஆனாங்க. ஜான் ஆஸ்பான் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் ஒரு நோபல் ப்ரைஸ் வின்னர். அவருடைய ஒர்க் வந்து லுக் பேக் இன் ஆங்கரும் வந்துட்டு சாதாரண லோவர் கிளாஸ் மக்களோட வாழ்க்கை. ஸோ ஒரு யங் யூத்தாக இருந்துட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த வார்னால, அவன் வந்துட்டு அப்பர் கிளாஸ் வந்து அவனை எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க கிளாஸிசம்னால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கஷ்டங்களை வந்துட்டு ஓங்கி பேசுகிறது தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் வந்துட்டு ஆங்க்ரி யங் மேனில் இருக்கும். அதுலேயும் ஃபேமஸான திங் என்ன அப்படின்னா ஆங்க்ரி யங் மேனில் கிச்சன் சிங்க் ரியலிசம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த கிச்சன் சிங்க் ட்ராமானா என்ன அப்படின்னா வாழ்க்கையில் யதார்த்தமான லோவர் கிளாஸ் பீப்புளோட வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்துட்டு கிச்சன் சிங்க் ரியலிசம்னு சொன்னாங்க. ஸோ ஆங்க்ரி யங் மேன் குரூப்பில் இந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான ட்ராமாஸ் வந்துட்டு இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான மூமெண்ட் என்ன அப்படின்னா ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட். இந்த ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட்டை வந்து செல்டிக் ரிவைவல்னு சொன்னாங்க, செல்டிக் ட்வைலைட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி செல்டோமேனியான்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு இந்த மாதிரியான பேர்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட், இந்த மூமெண்ட்டோட முக்கியமான மோட்டோனா என்ன அப்படின்னா செல்ட்ஸ் பீப்புளோட கல்ச்சரை திரும்ப ரிவைவ் பண்ணி தன்னுடைய ட்ராமாக்குள்ளே கொண்டு வரணும், அவங்களுடைய கல்ச்சரை வந்து தன்னுடைய ட்ராமாவில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு WB ஈட்ஸ் வந்து நினச்சாரு. ஸோ WB ஈட்ஸ் வந்துட்டு இதை நினச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏன்ஷியன் பீப்புளோடைய அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய கல்ச்சரை வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டை ஆரம்பித்தது தான் வந்து இந்த ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட். இதில் ஃபேமஸான ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா லேடி கிரிகோரி, எட்வர்ட் மார்ட்டின், JM ஜின்ஸ், அதுக்கப்புறம் சீனோ கேசி, AE ரசல், பெர்சி ஃப்ரெஞ்ச், இவங்க எல்லாருமே ஃபேமஸான ட்ராமாட்டிஸ்ட்டு, ஐரிஷ் ட்ராமாட்டிஸ்ட்டு. அதுலேயும் முக்கியமாக WB ஈட்ஸு, லேடி கிரிகோரி, சீனோ கேசி, எட்வர்ட் மார்ட்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்துட்டு இந்த ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட்க்கு WB ஈட்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய ட்ராமாஸ் வந்து WB ஈட்ஸ் வந்து செல்ஸ் பீப்புளை பற்றி அவங்க கல்ச்சரை பற்றி எழுதியிருக்காரு. அந்த மாதிரியான ட்ராமா தான் வந்து ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதை தான் வந்து செல்டிக் ரிவைவல்னு சொன்னாங்க அடுத்த இன்னொரு பேரில். அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். பிளேமேன் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு JM ஜீன்ஸோட ஒர்க்கும், த ப்ளவ் அண்ட் த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீனோ கேசியோட ஒர்க்கும் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த ஐரிஷ் ட்ராமாஸ் இந்த இதில் வந்தது. அதுக்கப்புறம் லேடி கிரிகோரியும் எட்வர்ட் மார்ட்டினும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. அந்த தியேட்டருக்கு பேர் தான் ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டர். இதுக்கு முன்னாடி வரையும் ஐரிஷ் லிட்ரேச்சர் மக்கள் வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. அவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஆளுங்கள்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் வந்து ஃபேமஸ்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஐரிஷ் லிட்ரேச்சரும் இங்கிலீஷில் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு WB ஈட்ஸ் வந்து தீர்மானமாக எடுத்து ஐரிஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு எழுதின மூமெண்ட் தான் வந்து இந்த ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட். அதன் மூலமாக நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து ஃபேமஸாக எழுதினாங்க. ஸோ இந்த லேடி கிரிகோரி, எட்வர்ட் மார்ட்டினும் சேர்ந்து இந்த ஐரிஷ் நேஷ்னல் தியேட்டர் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ராமாட்டிஸ்ட் வந்து நிறைய பிளேஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து எழுத ஆரம்பித்தாங்க. அந்த நேஷ்னல் ஐரிஷ் தியேட்டரை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அபே தியேட்டர்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ஐரிஷ் லிட்ரரி மூமெண்ட்டு. இதில் நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பொயட்டிக் ட்ராமா. பொயட்டிக் ட்ராமானா என்ன அப்படின்னா ட்ராமாவே வந்து வேர்ஸ் ஃபார்மில் போயம் ஃபார்மில் எழுதுனாங்க அப்படின்னா அதுதான் வந்து பொயட்டிக் ட்ராமா. முன்னாடி இப்போ அப்படின்னா க்ரீக்கு ரோமன்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ராமா வந்துட்டு கான்வர்சேஷனாக நம்ம இப்போ நான் பேசுகிறேன்ல, ஸோ இந்த மாதிரி பேச்சு வழக்கில் தானே ட்ராமாஸ் எல்லாமே ஷேக்ஸ்பியர் காலகட்டத்திலேருந்து ட்ராமாஸை வந்து பேச்சு வழக்கில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. பட் சம் ஆஃப் த ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸ் வந்துட்டு போயம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு கான்வர்சேஷன் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். பட் T.S. எலியட் மாடர்ன் ட்ராமாட்டிஸ்ட் 20th century ட்ராமாட்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை என்னுடைய பிளேஸ் வந்துட்டு நான் பழைய பாரி ஓல்டு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணி எழுத போகிறேன்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அதுதான் வந்துட்டு பொயட்டிக் ட்ராமா அப்படின்ற ஜானரில் வருது. போயமே வந்து பாட்டு வடிவில் எழுதுறது. இதுக்கு முன்னாடி வந்து யாரும் அந்த மாதிரி எழுதுனதில்லை. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு ஓல்டு ட்ரெடிஷன், அந்த ஓல்டு ட்ரெடிஷனை நான் விடாமல் ஃபாலோ பண்ணுவேன்னு இருக்கிற மோட்டோவால் தான் T.S. எலியட் வந்து இந்த மாதிரியான ஒரு ட்ராமா வந்து எழுதியிருக்காரு. ஸோ T.S. எலியட்டோட ஸ்வீனி அகானிஷஸ் இன் 1932, ஸ்வீனி அகானிஷஸ், அதுக்கப்புறம் ராக்கு, மர்டர் இன் த கேத்தட்ரல், ஃபேமிலி ரீயூனியன்,
இந்த 4 ட்ராமாவுமே வந்துட்டு பொயட்டிக் வேர்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ஸ்னாவே வந்து போயம் தான், பாட்டு வடிவில் எழுதுனது தான் வந்து ஃபேமஸான பொயட்டிக் ட்ராமாஸ். அதுவும் இல்லாமல் ஸ்டீஃபன் ஃபிலிப்ஸு, ஜான் ட்ரிங்க் வாட்டர், WB ஈட்ஸ் நிறைய பேர் வந்து பொயட்டிக் பிளேஸ் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது கிளாஸட் ட்ராமா. கிளாஸட் ட்ராமானா என்ன அப்படின்னா, ஒரு பிளேவை வந்து படிக்கிறதுக்கு மட்டும் எழுதக்கூடியது வந்துட்டு கிளாஸட் ட்ராமா. ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்துட்டு ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம போய் ஆக்டெல்லாம் பண்ண முடியாது. தியேட்டரில் போய் ஒரு ஸ்டேஜ் போட்டு ஆக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி எழுதுகிற ட்ராமாஸ் எல்லாமே ஷேக்ஸ்பியரோட ட்ராமாஸு. அதுக்கப்புறம் TS எலியட்டு, இந்த மாதிரி ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவங்களுடைய பிளேஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேஜ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் பிளேஸ்னால் என்ன அப்படின்னா, நாடகத்தை போய் ஸ்டேஜில் வந்து போய் நடிக்கிறதுக்காக வேண்டிய எழுதுறது தான் வந்துட்டு ஸ்டேஜ் பிளேஸ். பட் கிளாஸட் ட்ராமாவை பொறுத்தவரையும் என்ன இம்பார்ட்டண்ட்டான திங் அப்படின்னா, வெறும் படிக்கிறதுக்கு மட்டுமே, பாட்டு வடியில் படிக்கிறதுக்கு மட்டுமே ட்ராமா எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ராமா வந்து ஜான் மில்டன், சாம்சன் அகார்னிஷஸ், லார்ட் பைரனோட மேன்ஃப்ரெடு, PB ஷெல்லியோட ப்ராமித்தியஸ் அன்பவுண்ட், தாமஸ் ஹார்டியோட த டயானாஸ், இதெல்லாம் ஃபேமஸான கிளாஸட் ட்ராமாஸ். வெறும் ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதை வந்து பண்ணுவாங்களே ஒழிஞ்சு இதை வச்சு நம்மளால் ஒரு பிளேவை வந்து ஆக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபிக்கல் பிளேஸ். ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபிக்கல் பிளேஸ்னால் என்ன அப்படின்னா, பிளேஸில் ட்ராமாவில் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபி, ஒரு பர்சனோடைய ஹிஸ்ட்ரியோ இல்லை ஒரு வேர்ல்டோடைய ஹிஸ்ட்ரியோ இல்லை பயோகிராஃபியோ பேசினாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆர் பயோகிராஃபிக்கல் பிளேஸ்னு சொல்கிறாங்க. இதில் ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா ஜிபி ஷாவோட சீசர் அண்ட் கிளியோபெட்ரா அப்படிங்கிறது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஷேக்ஸ்பியர் வந்துட்டு நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜான் ட்ரிங்க் வாட்டர், இவர் வந்துட்டு ஆப்ரஹாம் லிங்கன் அப்படி மேரி ஸ்டூவர்ட்னு சொல்லிட்டு 2 ஃபேமஸான ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபிக்கல் பிளேஸில் வரும். அதுக்கப்புறம் காமெடி ஆஃப் மேனர்ஸ் பார்க்கலாம். காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து ஒரு முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா, அப்பர் கிளாஸ் பீப்புளோடைய மேனரிசம் வந்து ரிடிக்குல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த உமன்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைஃபையான இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் டேபிள் மேனர்ஸில் அவ்வளோ கேரி பண்ணுவாங்க. அதே மாதிரி லோவர் கிளாஸ் பீப்புளை ரொம்ப மட்ட ரகமாக பார்ப்பாங்க. லோவர் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளை ஏதோ அவங்க தான் வந்து காட் அனுப்பி வச்ச குழந்தைங்க மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஹேவியர் அண்ட் மேனரிசம்ஸை வந்துட்டு ரிடிக்கல் பண்ணுறதுக்காக வேண்டி எழுதின ட்ராமா தான் வந்துட்டு காமெடி ஆஃப் மேனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா நம்ம மெனாண்டர். ஸோ மெனாண்டர் கிரீஸில் வந்துட்டு ஃபேமஸான ரைட்டரு. அவர் வந்துட்டு எப்போ வாழ்ந்தார் அப்படின்னா 342 BCயில் வாழ்ந்தார். ஸோ க்ரீக் எல்லாமே பழையங்காலத்துது. அதுக்கப்புறம் ரோமன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மெனாண்டோஸோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பிளாட்டஸ் டெரன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த காமெடி ஆஃப் மேனர்ஸே வந்துட்டு மாடர்னாக இங்கிலீஷில் எழுதுனது யார் அப்படின்னா வில்லியம் விச்சர்லி. ஸோ காமெடி ஆஃப் மேனர்ஸ் கண்ட்ரி ஒய்ஃப் அப்படின்ற இந்த கொஷின் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்கலாம், விச் இஸ் த காமெடி ஆஃப் மேனர்ஸ் இந்த பிளே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு கண்ட்ரி ஒய்ஃபு, த வே ஆஃப் த வேர்ல்ட், ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், இது எல்லாமே காமெடி ஆஃப் மேனர்ஸ்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர்ஸ் இந்த மாதிரியான திங்ஸில் வந்துட்டு மாடர்ன் ரிச் பீப்புள் அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து ரிடிக்கல் பண்ணி தான் இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாமே வரும். அவங்களோட பிளே ரொம்ப விட்டியாக இருக்கும், எபிகிராமேட்டிக் ஸ்டைலோடு எழுதியிருப்பாங்க. விட்டினா என்ன அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு திங்கை வந்து ரிடிக்கல் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான பிளேஸ் தான் இருக்கும். அதுக்கு ஃபேமஸான ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா வில்லியம் விச்சர்லே, அவருடைய கண்ட்ரி ஒய்ஃப் வந்து ஃபேமஸான பிளே. வில்லியம் காங்க்ரிவோட வே ஆஃப் த வேர்ல்டு, அதுக்கப்புறம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித்தோட ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், அதுக்கப்புறம் RB ஷெரிரோட த ரைவல்ஸ், த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டல், இது எல்லாமே வந்து ஃபேமஸான பிளே. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ரெஸ்டோரேஷன் காமெடியில் இந்த பிளேஸ் எல்லாமே. ஸோ ரெஸ்டோரேஷன் காமெடியில் காமனாக பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் ஏஜில் கீழே வர ரைட்டர்ஸ் எல்லாருமே இவங்க. ஸோ அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா என்ன ஜானரில் வந்து இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா காமெடி ஆஃப் மேனர் அப்படிங்கிற ஜானரில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ட்ரெடிஷன் எல்லாமே வந்து எலாபரேட்டாக ஆர்டிஃபிஷியல் பிளாட்டிங்கோட தான் இருக்கும். இது ஃபேமஸான ஆஸ்கார் வைல்டு வந்துட்டு அவருடைய பிளே த லேடி விண்டர்மேன்ஸ் ஃபேனும், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்ற ஒரு ஒர்க், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட் அப்படின்ற பிளே வந்து ரொம்ப ஃபேமஸான பிளே. காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து நம்மளால அங்கே பார்க்க முடியும். அப்பர் கிளாஸ் ஒரு உமனை வந்து அங்கே வந்து ரிடிக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ்கார் வைல்டு வந்து காமெடி ஆஃப் மேனர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய அமெரிக்கன் ட்ராமாட்டிஸ்ட்டும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சாமர்செட் மாம்பு, அதுக்கப்புறம் அமெரிக்கன்ஸ் ஃபிலிப் பேரி அண்ட் SN பிரஹமன், இவங்க எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க.
ஸோ நோட்டபுளான ரைட்டர்ஸ் அண்ட் ரைட்டிங்ஸ் வந்துட்டு காமெடி ஆஃப் மேனர்ஸில் நோட் பண்ணி வச்சுக்காங்க. வில்லியம் விச்சர்லி, அதுக்கப்புறம் வந்து ஷீ ஸ்டூப்ஸ் டு கான்கர், கோல்ட் ஸ்மித், கான்க்ரீவோட த வே ஆஃப் த வேர்ல்டு எல்லாமே இம்பார்ட்டன்ட். அது பிளே ஆஃப் ஐடியாஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த வகையான ட்ராமாவில் வந்து ப்ராப்பரான ஆக்ஷன் இருக்காது. ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன்னா வந்துட்டு அது கரெக்டான ஸ்டார்டிங் இருக்கணும், ஒரு மிடில் இருக்கணும், அப்புறம் எண்ட் இருக்கணும். இதுதான் வந்துட்டு லா ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. பட் இந்த லா ஆஃப் ஆக்ஷனை வைலேட் பண்ணிட்டு வெறும் அந்த ட்ராமாவில் ஐடியாஸை மட்டும் விட்டுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பிளே ஆஃப் ஐடியாஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மாடர்ன் ட்ராமாவில் வந்து வெறும் ஐடியாஸை மட்டுமே வச்சு பிளே எழுதுனாங்க. அதில் வந்துட்டு ப்ராப்பரான கதை எதுவுமே இருக்காது, சும்மா ஐடியாஸ் மட்டும் வச்சு எழுதுவாங்க. அதுக்கு ஃபேமஸான ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா 1930s வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, இந்த பிளே ஆஃப் ஐடியாஸ். பிகாஸ் மாடர்ன் ட்ராமாவில் வந்து சும்மா ஐடியா மட்டும் சொன்னால் போதும், ப்ராப்பரான கதையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட ட்ராமா தான் வந்து இதெல்லாம். WH ஆர்டனு, கிறிஸ்டோஃபர் ஐஷர்வுட் இவங்களாம் தான் ஃபேமஸான பிளே ரைட்ஸு. இதுலேயும் வந்துட்டு ஒரு முக்கியமான ரைட்டிங் என்ன அப்படின்னா த ஆக்சன்ட் ஆஃப் F6 அப்படின்றது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். இந்த பிளே ஆஃப் ஐடியாஸை வந்துட்டு யாரை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பெட்ரால்ட் பிரச் நான் சொன்னேன்ல, ஸோ அவரை ஃபாலோ பண்ணி தான் இந்த பிளே ஆஃப் ஐடியாஸ் அப்படின்ற ஜானரே வந்து உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரேடியோ பிளேஸ். ரேடியோ பிளேஸ்னால் ஒன்றும் இல்லை, ரேடியோ மூலமாக ஒரு பிளேவை வந்து படித்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரேடியோ பிளேன்னு சொன்னாங்க. சும்மா மைக்கில் போயிட்டு ரேடியோ மூலமாக படிக்கிறதா வந்துட்டு ரேடியோ பிளேஸ். பிகாஸ் 1920s தான் வந்து ரேடியோவே கண்டுபிடிச்சாங்கல்ல, ஸோ அப்போ வந்து ட்ராமா வந்துட்டு ரேடியோ மூலமாக படிக்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, முக்கியமாக பிபிசி ரேடியோ. ஸோ பிபிசி ரேடியோவில் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸான ரைட்டர்ஸ் வந்துட்டு பிளே வந்துட்டு பிபிசி ரேடியோக்காக வந்து எழுதியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ஏஞ்சலா கார்ட்டரு, அதுக்கப்புறம் நாவலிஸ்ட் சூசன் ஹில் இவங்களும் வந்துட்டு ஃபேமஸான ரைட்டிங்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த ரேடியோ பிளேஸில் நம்ம முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா சாம்வெல் பெக்கெட் வந்துட்டு நிறைய ஷார்ட் ரேடியோ பிளேஸ் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் டைலன் தாமஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அண்டர் மில்க்வுட் அப்படிங்கிறத அவருடைய ரைட்டிங்கை வந்துட்டு ரேடியோ பிளேவாக தான் வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ ரேடியோ மூலமாக தான் அவருடைய பிளே வந்து மக்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு. அது பேப்பர் ஃபார்ம்லேயோ இல்லை ஸ்டேஜ் ஃபார்ம்லேயோ வந்துட்டு அவர் ஆக்ட் கொடுக்கவே இல்லை. டைலன் தாமஸோட அண்டர் மில்க்வுட்டு, அதுக்கப்புறம் சாம்வெல் பெக்கெட்டோட ஆல் தட் ஃபால், ஹெரால்டு பிண்டரோட ஸ்லைட் ஆஷ், அதுக்கப்புறம் ராபர்ட் போல்ட்டோட அ மேன் ஃபார் ஆல் சீசன்ஸ். இந்த 4 பிளே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரேடியோ பிளேஸ். ஏன் ரேடியோ பிளேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ரேடியோ வந்தப்போ அதை கரெக்டாக லிட்ரேச்சரில் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு லிட்ரேச்சரில் யூஸ் பண்ணாங்க. அப்போ சாம்வெல் பெக்கெட்டும் சரி, அந்த ஃபேமஸான பிளே ரைட் ஹெரால்டு பிண்டரும் சரி, ட்ராமா வந்துட்டு ரேடியோ மூலமாக படிக்கிறத வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொமான்டிசிசம்னா என்ன அப்படின்னா 1900s மூலமாக ரொமான்டிக் பிளேஸ்னே வந்துட்டு தனியாக எழுத ஆரம்பித்தாங்க. ரொமான்டிசிசம்னா என்ன அப்படின்னா ரியல் லைஃப் வந்துட்டு அப்படியே டெபிக்ட் பண்ணக்கூடியது, ரியலிசம்க்கு மறு உருவன்னு கூட சொல்லலாம். ஸோ ரொமான்டிக் பிளேஸுன்னு வந்து தனியாக எழுத ஆரம்பித்தாங்க. அதுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான என்னது அப்படின்னா எலிசபெத் ட்ராமாட்டிஸ்ட் வந்துட்டு மாடர்ன் ட்ராமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எலிசபெத் ட்ராமாட்டிஸ்ட் கிட்ட இருந்து அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனை வாங்கி எழுதுனாங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து ரொமான்டிசிசம்னு சொன்னாங்க. இதுக்கு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா J.M. பேரி அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ரொமான்டிசிசம் அந்த மூமெண்ட்டுக்கு வந்து ஃபேமஸான ரைட்டர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எக்ஸ்பிரஷனிசம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரஷனிசம் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸான ஜெர்மனி மூமெண்ட். எக்ஸ்பிரஷனிசம்னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஆத்தருடைய ஓன் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை தான் பிளே மூலமாக வந்துட்டு அவரோட எமோஷன்ஸை வந்துட்டு தெரிவித்தார் அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷனிசம்னு சொன்னாங்க. ஸோ எக்ஸ்பிரஷனிசம் வந்துட்டு ட்ராமாவில் மட்டும் இல்லை, பெயிண்ட் அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயே வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனிசம் மூமெண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜெர்மனியில் தான் வந்து 20th century இந்த மூமெண்ட் வந்து எமர்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூரோப்குலாம் ஸ்ப்ரெட் ஆச்சு. எக்ஸ்பிரஷனிசம் மூமெண்ட்டுக்கு வந்து ஃபேமஸான பிளேரைட் யார் அப்படின்னா யூகின் ஓ நீல் தான் வந்துட்டு எக்ஸ்பிரஷனிசம் ட்ராமாஸ்லாம் வந்துட்டு அதிகமாக எழுதினார். அவருடைய ஒர்க்ஸில் என்னென்ன அப்படின்னா ஹாரி ஏப், எம்பரர் ஜோன்ஸ், கிரேக் காட் ப்ரவுன் இந்த 3 ரைட்டிங்ஸும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் சோஃபி ட்ரெட்வெல்லோட மெக்கானிக்கல், லாஜாஸ் எக்ரியோட ரேபிட் டிரான்சிட், எல்மர் ரைஸோட ஆடிங் மெஷின். ஸோ இந்த 6 பிளேஸ் தான் எக்ஸ்பிரஷனிசம் மூமெண்ட்டில் வந்து ஃபேமஸாக இருந்த பிளேஸ். அதுக்கப்புறம் வர மூமெண்ட் தான் வந்து இம்ப்ரெஷனிசம். இது காமனாக என்ன பார்த்தோம் அப்படின்னா 20th century 19th century நிறைய பிளே ரைட்ஸ் வந்து புதுசாக ட்ரை பண்ணாங்க. இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமா ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எல்லாம் ஆரம்பிச்சதான் இம்ப்ரெஷனிசம், எக்ஸ்பிரஷனிசம், அதுக்கப்புறம் ஆங்கிரி யங்மேன் குரூப் இது எல்லாமே. ஸோ இம்ப்ரெஷனிசம்னா என்ன அப்படின்னா ஆத்தருக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டிருக்கும். அவரோட சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு பூவை பார்த்துருப்பார், அதன் மூலமாக வந்துட்டு அவர் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருப்பார். ஸோ
அவருக்கு ஏற்பட்ட இம்ப்ரெஷன், அவர் வந்து நேச்சர் கிட்ட இருந்தோ இல்லை அவருடைய வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ அவருக்கு சில இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு ஏற்பட்டிருக்கும் மனசில். ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸை தன்னுடைய ஆடியன்ஸும் தான் ஃபீல் பண்ணுறத அப்படியே ஃபீல் பண்ணணும், தனக்கு ஏற்பட்ட இம்ப்ரெஷனே தன்னோட ஆடியன்ஸ்க்கும் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற மூமெண்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு இம்ப்ரெஷனிசம். ஸோ ஆடியன்ஸோடைய ரைட்டர் வந்து என்ன இம்ப்ரெஷனில் இருக்காரோ அதே வந்துட்டு அப்படியே ஆடியன்ஸுக்கு வந்து அந்த இம்ப்ரெஷனை கடத்திடணும்னு சொல்லிட்டு டிட்டர்மினேஷனோட எழுதுகிற பிளேஸ் தான் வந்துட்டு இம்ப்ரெஷனிசம் பிளேஸு. இதுக்கு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா WB Yeats. WB Yeats வந்து நிறைய இம்ப்ரெஷனிஸ்ட் ட்ராமாஸ்லாம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இது என்ன அப்படின்னா பேண்டோமைம் வந்துட்டு ஆதி காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீஸ் அண்ட் ரோமன்லலாம் வந்து மைமிங்னு சொல்லுவாங்களே, சார்லி சாப்ளின் வந்து எக்ஸாம்பிள், வாயவே திறக்காமல் நடிப்பாங்க. ஸோ அது வந்துட்டு கிரீக் அண்ட் ரோமனில் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வாயை திறந்து டைலாக் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பேண்டோமைமே மறந்துட்டாங்க. ஆனால் இடையில வந்துட்டு ஷேக்ஸ்பியர் வந்து யூஸ் பண்ணியிருப்பார் பேண்டோமைம். அதுக்கப்புறம் 20th செஞ்சுரியில் இந்த மைமிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ 20th செஞ்சுரியில் திரும்ப மைமிங் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு ஃபேமஸான யார் அப்படின்னா நம்ம சார்லி சாப்ளினை சொல்லலாம். ஸோ இந்த டம் ஷோ வந்து பேண்டோமைமாக எலிசபெத்தன் ஏஜில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது. ஷேக்ஸ்பியரோட ஹேம்லெட்டில் வந்துட்டு பேண்டோமைம் வரும். அதே மாதிரி ஜான் வெப்ஸ்டரோட டச்சஸ் ஆஃப் மால்ஃபிலையும் வரும். அது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ப்ரொவின்ஸ்டன் பிளேயர்ஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் ரைட்டிங்கை வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொவின்ஸ்டன் பிளேயர்ஸ் எழுதுகிற ரைட்டிங்ஸ் ஆர் ட்ராமாஸ்க்கு பேர் தான் ப்ரொவின்ஸ்டன் பிளேயர் ரைட்டிங்ஸ்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாமே அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. இந்த ப்ரொவின்ஸ்டன் பிளேயர் ரைட்டிங்ஸில் அமெரிக்கன் தியேட்டர்ஸ் வந்துட்டு இவங்களுடைய ரைட்டிங்ஸ் நிறைய தான் வந்துட்டு போட்டுருந்தாங்க. பிகாஸ் அவங்களுடைய ரைட்டிங்ஸ் வந்து நிறைய இது வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இதெல்லாம் தான் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ரைட்டிங்ஸ் அண்ட் ரைட்டர்ஸு. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு மாடர்ன் ட்ராமாவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.